இன்னைக்கு இந்த வேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சில கேள்வி வாக்கியங்களை பார்க்கலாம். எங்க அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா வேர் ஆர் யூ ஹர்ட் அப்படின்னு கேட்கலாம். வேர் ஆர் யூ ஹர்ட் அப்படின்னா எங்க அடிபட்டிருக்கு, உன் பசங்க எங்க உன் பசங்க அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா வேர் ஆர் யுவர் கிட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். வேர் ஆர் யுவர் கிட்ஸ் அப்படின்னா எங்க உன் பசங்க. சரி, இந்த போற போக்கில் இந்த ஆர் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக இஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டிங்கன்னா பெரிய தப்புலாம் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வேர் இஸ் யுவர் கிட்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். அது ஸ்போக்கன் இங்கிலீஷில் பெரிய தப்பாக பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் கிராமட்டிக்கலாக தப்பு தான் அது. பட் ஸ்போக்கன் இங்கிலீஷில் அது தப்புன்னு பெருசாக யாரும் உங்களை வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. சரி, எங்கே என்னோட செருப்பு அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா வேர் ஆர் மை ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா வேர் ஆர் மை செப்பல்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நீ எங்கே இருக்கிற, வேர் ஆர் யூ ரைட் நவ். ரைட் நவ் அப்படின்னா இப்போ வேர் ஆர் யூ ரைட் நவ். இப்போ நீ எங்கே இருக்கிற, மற்றவங்களாம் எங்கே இருக்கிறாங்க, மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? நீ எப்படி கேட்கலாம், வேர் ஆர் ஆல் த அதர்ஸ். வேர் ஆர் ஆல் த அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்களாம் எங்கே, மற்ற பொண்ணுங்களாம் எங்கே, நீங்கள் மட்டும் தான் வந்துருக்குறீங்க. வேர் ஆர் த அதர் கேர்ள்ஸ். வேர் ஆர் த அதர் கேர்ள்ஸ் அப்படின்னா மற்ற பொண்ணுங்களாம் எங்கே உட்காந்துருக்க நீ, எங்கே உட்காந்துருக்க நீ எனக்கு தெரியலையே. வேர் ஆர் யூ சிட்டிங். வேர் ஆர் யூ சிட்டிங் அப்படின்னா எங்கே உட்காந்துருக்க நீ, எங்கே தங்கலான்னு இருக்க. இப்போ வேர் ஆர் யூ பிளானிங் அப்படின்னா எங்கே பிளான் பண்ணியிருக்க, டு ஸ்டே தங்க. வேர் ஆர் யூ பிளானிங் டு ஸ்டே அப்படின்னா எங்கே தங்கலான்னு இருக்கிற, எங்கே தங்கலான்னு பிளான் பண்ணியிருக்க. இப்போ எங்கே போகிற நீ. இப்போ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா எங்கே போகிற, நவ் அப்படின்னா இப்போ. இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் கேட்கவே முடியாது. ஏன் கேட்டால் என்ன ஆகும், போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குறியா, விடுஞ்சிரும் போ, நீ எதுக்கு நீ வர உன்னை நான் கேட்க சொன்னப்போ. ஐயோ முக்கியமான இன்னும் விஷயத்துக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் கேட்டுட்டோம் அப்படின்னா அடி கூட விழுந்துடும். நான் வேணா கெட்ட வார்த்தையிலையா பேசுகிறோம், இல்லை ஏதாவது தவறாக பேசுகிறோமா, போகும்போது ஏதோ வாய் தவறி எங்கே போகிறீங்க எங்கே போகிற அப்படின்னு கேட்டுருவோம். அதுக்கு வரும் பாருங்க பாட்டு, அப்பா காது கிழிஞ்சிரும், பயம் அதிகமாகிடும், அந்த அளவுக்கு பேசுவாங்க இல்லையா? இந்த கேள்வியை கேட்கவே முடியாது, ஆனால் இதை கேட்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம், இப்போ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீ எங்கே போகிற, வேர் ஆர் வி கோயிங் அப்படின்னா நாம் எங்கே போகிறோம் நவ். இப்பொழுது வேர் ஆர் வி கோயிங் நவ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அதுங்களா? சரி, எல்லாம் எங்கே போகிறீங்க இதையும் கேட்கலாம் இல்லையா? எல்லாம் எங்கே தான் போகிறீங்க கேட்கலாமா இல்லையா? கேட்கலாம் தானே, தப்பு இல்லை தானே, திட்ட மாட்டாங்க தானே. சரி கேட்கலாம். இப்போ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீ எங்கே போகிற. இந்த ஆல் அப்படின்ற வார்த்தையை யூன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் எங்கே போகிறீங்க. வேர் ஆர் யூ ஆல் கோயிங் அப்படின்னா எல்லாரும் எங்கே போகிறீங்க, எங்கே படிக்கிறீங்க நீங்கள். வேர் ஆர் யூ ஸ்டடியிங். இப்போ டேக்கு பக்கத்தில் பர்சன் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த டேக்குக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கூட்டிகிட்டு போகிறது, அழைச்சிட்டு போகிறது. என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற, என்னை எங்கே அழைச்சிட்டு போகிற, என்னை எங்கே அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா வேர் ஆர் யூ டேக்கிங் மீ அப்படின்னு கேட்கலாம். எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா வேர் ஆர் யூ டேக்கிங் அஸ். வேர் ஆர் யூ டேக்கிங் மீ, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற. வேர் ஆர் யூ டேக்கிங் அஸ், எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிற. உன்னை அவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. வேர் ஆர் தே டேக்கிங் யூ, அவர்கள் உன்னை எங்கே கூட்டி செல்கிறார்கள், எங்கே அழைத்து செல்கிறார்கள். அவனை எங்கே கூட்டிகிட்டு போகிற நீ. வேர் ஆர் யூ டேக்கிங் ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை அவரை. சரி, அவளை எங்கே அழைத்து செல்கிறாய் அப்படின்னு பேசுறதா கேட்கறதா இருந்ததுன்னா எப்படிங்க கேட்கலாம். இந்த ஹிம் அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டு HER ஹர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுவேன் அப்படிங்கிறீங்களா. வேர் ஆர் யூ டேக்கிங் ஹர், அவளை நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற. ஆமாம், பணம் உனக்கு எங்கேருந்து தான் கிடைக்குது. வேர் ஆர் யூ கெட்டிங் த மணி ஃப்ரம். ஃப்ரம் வேர் அப்படின்னா எங்கே இருந்து. ஃப்ரம் வேர் ஆர் யூ கெட்டிங் த மணி அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லைனா வேர் ஆர் யூ கெட்டிங் த மணி ஃப்ரம், இந்த ஃப்ரம் அப்படின்ற வார்த்தையை கடைசியில் போட்டு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். என்ன அர்த்தம், பணம் உனக்கு எங்கேருந்து கிடைக்குது, இவ்வளவு அவசரமாக எங்கே தான் போகிற. இப்போ எங்கே போகிற அப்படின்னா வேர் ஆர் யூ கோயிங். இப்போ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீ எங்கே போகிற. இன் சச் அ பிக் ஹரி அப்படின்னா இவ்வளவு அவசரத்தில், ரொம்ப அவசரத்தில். இந்த வாக்கியத்தில் இருக்கிற இந்த பிக் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து தான் பேசணும் அப்படின்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதை தூக்கிட்டு கூட நீங்கள் பேசிக்கலாம். வேர் ஆர் யூ கோயிங் இன் சச் அ ஹரி, எவ்வளோ அவசரமாக எங்கே தான் போகிறேன்.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.